ஹலோ லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னிலேருந்து நம்ம சேனல்ல புதுசா ஒரு சைனீஸ் ட்ராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஹார்ட் வார்மிங்கான ஸ்கூல் ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கார். இந்த சீரிஸோட ஒன் லைனர் பார்த்தலாமா? நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டும் ஹை ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட்க்கு அப்புறமா நம்ம ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுக்கு கிட்னி ஷேர் பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனா அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடக்கிற பிஹேவியரல் சேஞ்ச்னால ரெண்டு பேரும் ஒரே பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலா யாரோட சேர்றாங்க, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு நடுவுல பிரிவு ஏற்பட்டுச்சா அப்படின்ற கதையை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் தட்டி இந்த வீடியோக்கு ஒரு ஹைப்பையும் பண்ணி விட்டு. ஸ்டார்டிங்லயே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் காமிக்கிறாங்க. அங்க ஒரு பையன் ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கான். அதுதான் நம்ம ஹீரோ. அவனோட பேரு கோயு. எப்பவுமே துருன்ட்டு ஜாலியா இருக்கதான் அவனோட டைப். பக்கத்துல இருக்கிறான் இல்லையா, அது அவனோட ஃப்ரெண்ட். அவனோட பேரு கோ ஜூன் இ. சோ ஹீரோவோட பேரை நம்ம யூன் வச்சுக்கலாம், அவனோட ஃப்ரெண்ட் பேரு ஜூன் வச்சுக்கலாம். ஜூன் எப்பவுமே அமைதியாவும் ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி தான் இருப்பாங்க. ஹீரோ இப்போ அந்த பேஷண்ட் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கா இல்லையா, அவனுக்கு கால் பத்தல போல. என்னடா இவ்வளவு ஷார்ட்டா இருக்கு, வந்து கூடுறா அப்படின்னு கேட்டான். எனக்கும் ஷார்ட்டா தான் இருக்கு போடான்னு சொல்லிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு சர்ஜரி ஹால் கூட்டு போறாங்க. போற வழியில கூட டே இங்க இருந்து பார்த்தா நீ கேவலமா இருக்கடான்றாங்களா. அதுக்கு அவன் வேற எனக்கு மட்டும் என்ன, நீயும் கேவலமா தான் தெரியுற அப்படி சொல்றாங்க. அந்த ரூம்குள்ள ரெண்டு பேரும் ஒன்னா வச்ச மாதிரி ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்க நடுவுல திடீர்னு ஜூனுக்கு வைட்டல்ஸ் எல்லாம் டவுன் ஆக ஆரம்பிக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாத்து ட்ரை பண்ணாலும் ஃபைனலா அவன் இறந்தே போயிடுறான் போல. இது எல்லாத்தையும் மயக்கத்துல இருக்கிற நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அழவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கிருந்து கட் பண்ணி இப்போ பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வீட்ல இருந்து தூங்கி எழுந்துக்கிறாங்க. இப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு ட்ரெஸ் பண்ணும்போது கீழே ஒரு போட்டோ விழுந்து கிடக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா அந்த போட்டோக்கு பின்னாடி ஆல் தட் வி லவ்ட் அப்படின்ட்டு சொல்லி எழுதிருக்காங்க. அப்படியே அந்த போட்டோ திரும்பி பார்க்கும்போது ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட், அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணு வேற உட்காந்து இருக்காங்க. இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்டா இருக்கும் போது எடுத்திருப்பாங்க போல. அப்படியே இந்த கதையோட பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோ ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். அவரோட டோர்னமெண்ட் தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க ஃப்ரெண்ட் ஜுன்னோ, அவன் கூட இன்னொருத்தர் இருப்பான், அவன் பேர் சன். இவங்க ரெண்டு பேரும் கிரவுண்ட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு சீனியர் வந்து இடிச்சிடுவான். அப்போ ஜுன்னுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது. அதுக்கப்புறம் அவனே சுதாரிச்சுட்டு நின்னுட்டு, நீ தானடா என்ன வந்து இடிச்சு எதுக்கடா இப்படி பண்ண அப்படி சொல்லி கேக்குறாங்க. என்னடா ஓவரா பேசுறியா, நான் யார் தெரியுமா, சீனியர் அப்படி சொல்லிட்டு நிக்கிற மாதிரி வந்துடுறான். நல்லவேளை அங்க டீச்சர் இருப்பாங்க. அவங்க மிரட்டுவா ரெண்டு பேரும் அப்படியே கலைஞ்சு போயிடுறாங்க. ஆனாலும் அவன் விட மாட்டான். ஸ்ட்ரெயிட்டா கிளாஸுக்கே வந்துட்டு, என்னடா ஓவரா பண்ற, எப்ப பார்த்தாலும் உன் கூட ஒருத்தன் பேக்கப் இருப்பானே, எங்க அவன் ஆளக்கானோம், நான் எப்பவுமே பாதுகாக்கிறதுக்கு அவன் இருப்பான்னு நினைக்கிறேன். இப்ப கூட அவனுக்கு அங்க மேட்ச் போயிட்டு இருக்குல்ல, அவன் வரதுக்கு லேட் ஆகும், அதுக்குள்ள உன்னை நான் ஒரு வழி பண்ணிடுறேன் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, சோ செம்மையா விளையாடிட்டு இருக்காங்க. தோக்குற மாதிரி தான் போறாங்க ஹீரோவோட டீம். ஆனா ஃபைனலா லாங் ஷாட் ஒன்று போட்டு ஜெயிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜுன் அடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சீனியர் வரும்போது கரெக்டா பால தூக்கி போட்டு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. கிட்ட ஜுன் கிட்டயோ சன் கிட்டயோ வந்துட்டு, யாரா இவன் கேன மாதிரி இருக்கான்னு கேக்குறாங்களா. இவன் தான் புது சீனியர் ஆண்டா, டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கா. அந்த உடனே ஜுன் கிட்ட வம்பு இழுத்துட்டு இருக்காங்க. அடிக்க வேற வராண்டா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதுக்கு அந்த சீனியரோ, என்னடா ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே இருக்கீங்க, என்ன டேட்டிங் பண்றீங்களான்னு கேட்டா, ஆமா அது ஒரு சீக்ரெட், அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இதுலயே ரெண்டு பேருக்கு சண்டையும் வந்துடுது. ஃபைனலா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துக்கு டீச்சர் வரவோ சண்டே ஒரு வழியா முடியுது. சீனியர்ஸ் தானே வேற கிளாஸ்க்கு வந்து சண்டை போட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இத ஜன்னல் வழியா ஹீரோவை பார்த்துட்டு கலாச்சி நின்னுட்டு இருக்காரு. ஜுன்னு ஏதோ ஒரு அப்பாலஜி லெட்டர் எழுதி சொல்லிருப்பாங்க போல, அதை மட்டும் எழுதிட்டு வாடா போலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு புறா வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோ பயந்துடுறாரு. டே என்ன காப்பாத்துடான்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. அந்த நாள் அன்னைக்குதான் ஜுன்னோட பர்த்டே போல. டே வாடா சீக்கிரம் வீட்டுக்கு போலாம், உங்க பாட்டி வேற சூப் எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வீட்டுக்கு போறாங்க. ஜுன்னோட பர்த்டே கிஃப்டா 5000 ரூபாய் தாழ வந்துட்டு லேமினேட் பண்ணி கொடுப்பாங்களா. பாடா இது புது நோட்டு, அதனால தான் உனக்காக லேமினேட் பண்ணி கொடுக்குறேன் சொல்லிட்டு, நீ என்னடா சின்ன குழந்தைய இதை போய் லேமினேட் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொல்லி கலாய்க்கிறாங்களா. அதுக்கு அவனும், உனக்கெல்லாம் தரவே முடியாது, அப்போ பாட்டிக்கே கொடுக்குறான், அவங்க தான் ரொம்ப நல்லவங்க, எனக்கு சூப் எல்லாம் தருவாங்கன்னு சொல்லிட்டு போனா. அவங்க வேற வெயிட் தூக்கிட்டு வராங்க போல. என் பாட்டி இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, என்ன கூட்டிட்டு போயிருக்கலாம்ல சொல்லிட்டு அப்படியே அங்க இருக்கிறதுல அரேஞ்ச் பண்ணிட்டு குக்கும் பண்ணி முடிக்கிறாங்க. அப்படியே டின்னரும் சாப்பிட்டு இருக்காங்களா. சூப் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஹீரோ ரைட் ஹேண்ட்ல சாப்பிடறாரு, அவங்க ஃப்ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுறாங்க. ரெண்டு பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு, டே ஏன்டா இடிச்சிட்டு இருக்குன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹீரோ தான் சாம தொலைக்கிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பின்னாடி பாட்டி எல்லா ஐட்டம்ஸையும் பேக் பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மாக்கு தான் கொடுக்கறதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, நான் தான் எங்க அப்பா அம்மா பார்க்க போல, தேவையில்லாம நீங்க மீல்ஸ் எல்லாம் கட்டாதீங்கன்னு சொல்றாங்க. உங்க அம்மா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் பேரை உயிரோடவே இருந்திருக்க மாட்டப்பா, அவங்களுக்காக தான் நான் இதெல்லாம் சேர எடுத்துட்டு போப்பான்னு சொல்லி கொடுக்குறாங்க. அவனும் ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க அப்பா அம்மா டாக்டர்ஸா வேலை செய்யறாங்க போல. ரெண்டு பேருக்கும் பையனை பாத்துக்கிறதுக்கு டைம் இல்ல. அவங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறதுனால எப்பவுமே பிஸியாவே இருப்பாங்க. இப்ப கூட பையன் சாப்பிட்டாடா கேட்காம அவங்க அவசரமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு பசி இருக்கும். அவங்க அம்மா ஒரு கிஃப்ட் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு, இது என்னோட பேஷண்ட் கொடுத்தாங்க, உனக்கு கொடுக்கறதுக்காக கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்களா. அதுக்குள்ள இருந்து என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தா ஒரு டி ஷர்ட், சாக்கர் டீம் விளையாடுவாங்களா அந்த ஜெர்சி மாதிரி இருக்கு. இதை பார்த்து அவங்க அப்பாவும் கேட்கிறாரு, உன் பையன் பாஸ்கெட் பால் பிளேயர், அவனுக்கு எதுக்கடி இந்த ஜெர்சி வாங்கி கொடுத்துட்டு. அதுக்கு அவங்க அம்மாவும், உங்க பையன் பாஸ்கெட் பால் பிளேயர் தான், ஆனா அவனுக்கு என்ன சாக்கர் பிடிக்காதுன்னு நினைச்சீங்களா, அதனால தான் வாங்கி கொடுத்தா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, ரெண்டு பேரும் வாய மூடுங்க, உங்க பையன் சொல்றீங்களா, யாராவது என்னோட பையன் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவங்க அம்மா பையனை பார்த்துட்டு, நீ சாப்பிட்ட
சாப்பிட்டியாப்பா, உன் உடம்புலாம் நல்லா இருக்கா, அங்க பாட்டி எப்படி இருக்காங்க, உன் ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஆமா, நீங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்க போற சொன்னீங்களே, என்ன வாங்கலையான்னு கேட்கும்போது, எங்களுக்கு உன்னை பாத்துக்கவே டைம் இல்ல, இதுல நாங்க டிவோர்ஸ்க்கு கோர்ட்டுக்கு வர போறோமா அப்படி அவங்க அம்மா சொன்னா, அவங்க அப்பாவும் நீ வரலன்னு என்ன, நானே தனியா போய் ஃபைல் பண்ணிப்பா அப்படி சொல்லி சிரிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஹீரோ அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு முடி வெட்டுறதுக்கு தான் போறாங்களா. ஹீரோ முடி வெட்டிட்டு இப்ப ஜுன்னோட டர்ன் போல. ஆனா அவன் போகாம மேகசின்ஸ் படிச்சிட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஒரு செலிபிரிட்டியோட போட்டோ இருக்கும். அது வரை கொஞ்சம் செக்ஸியா இருக்க மாதிரி இருக்கும். அதை பார்த்த உடனே 2 பேரும் சண்டை போடுறாங்க. இது ஏன் புக், இது ஏன் புக்குன்ட்டு. அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒன்று சொல்ல போறேன்னு சொல்றான். என்னடான்னு கேட்டா, நம்ம கிளாஸுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கா, அவ எவ்வளவு பிரிட்டியா இருக்கா தெரியுமா, அவளை பாக்கிறதுக்காக ரெஸ்டாரண்ட்ல நிறைய பேர் வர சேர்றாங்க. ஏன்னா அவங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்கா. நான் பார்க்கும்போது எனக்கே அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்றானா. ஆனா ஹீரோக்கும் ஜுன்னுக்கும் அந்த போட்டோ மேலதான் கண்ணு. இந்த டைம்ல கரெக்டா அந்த ஸ்டைலிஸ்ட் வந்துட்டு வாப்பா உனக்கு ஷாம்பு பண்ணும் சொல்லிட்டு ஜுன்னை கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோ அந்த போட்டோ கட் பண்ணி உள்ள வச்சுக்கிறாரா. அவனு ஷாம்பு பண்ணிட்டு வந்து பார்த்தா போட்டோ எடுத்து வச்சிருக்கிறது கண்டுபிடிச்சிடா போல. அவன் தொறுத்துறான். அந்த டைம்ல திடீர்னு அவனுக்கு மயக்கம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். அந்த சமயம் ஹீரோ கிட்ட போயிட்டு உனக்கு ஓகேவாடான்னு கேட்டா, இல்ல எனக்கு பரவாயில்லடான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த சன் சொல்லிருப்பா இல்லையா, ஒரு புது பொண்ணு வந்திருக்காங்கட்டு, அந்த பொண்ணை தான் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்ட் டைம்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற போல. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எல்லாரும் போயிட்டு இந்த பொண்ணை பாட்ட எவ்வளவு கியூட்டா பிரிட்டியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டம் சேர்ந்துட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு சீனியரும் வந்துட்டு, என்னம்மா நீ இவ்வளவு பிரிட்டியா இருக்கிற அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கா. ஒன்னு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு ஒன்னு உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப அடுத்த நாளும் ஆகுது, எல்லாரும் ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோயின் லேட்டா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூம்க்கு அனுப்பாம ஸ்டாஃப் ரூம்ல உட்கார வச்சிருக்காங்க. அவளுக்கு அங்க இருக்கிறதுக்கு போர் அடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூமா போய் செக் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவோட கிளாஸ்ல ஜுன்னுக்கு இன்னும் சரியாகல போல. அவனுக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் பிளர் ஆகுது. இதை கவனிச்ச ஹீரோவோ, மேம் ஜுன்னுக்கு உடம்பு சரியில்லை, நான் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன் சொல்லிட்டு ஸ்கூல் டாக்டர் கிட்ட தான் கூட்டிட்டு வராங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி ஹீரோயின் படுத்துட்டு இருக்காங்களா. இவங்க வர சத்தத்தை கேட்டு என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ கேக்குறா, டே இன்னும் நீ என் மேல கோவமா தானே இருக்க, அந்த போட்டோ நான் எடுத்துட்டேன்ட்டு கோவப்படாத, என்ன சின்ன குழந்தை மாதிரி இருக்கேன்னா, அதான் எடுத்துக்கிட்டல வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ, கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ணாது, எனக்கு ஒன்னும் கோவமாலாம் இல்லன்னு சொல்றாங்க. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களா. அப்போ ஜுன் சொல்றான், டே ஹெட் ஆர் டெய்ல்ஸ் போடுறான், நான் ஜெயிச்சா இன்னைக்கு ஃபுல்லா நீ பேசவே கூடாது, நீ ஜெயிச்சா அந்த போட்டோ நீயே வச்சுக்கோ, கில்ட்டியெல்லாம் ஒன்னும் ஃபீல் பண்ண தேவையில்லை சொல்றாங்க. சரி ஓகேடா அப்படி சொல்லிட்டு காயினை டாஸ் பண்றாங்க. போடும்போது அது கீழே போய் விழுந்துட்டு போல. பக்கத்துல இருக்க ஹீரோயின் தான் எடுக்கிறாங்க. ஹீரோ பயந்துட்டு யார் அங்க இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றாங்க. பார்த்தா ஹீரோயின் ஸ்கிரீனை விளக்கிட்டு பாக்குறாங்களா. 2 பேருக்கும் அவனை பார்த்தோன்னே பிடிச்சிடுது. ஒருத்தர் சொல்றா, அப்பா எவ்வளவு பியூரா கியூட்டா இருக்கான்ட்டு, இன்னொருத்தர் சொல்றா, என்ன செக்ஸியா இருக்கா பாருடா அப்படின்ட்டு. இதுக்கு நடுவுலயே ஹெட் விழுந்துச்சா டெய்ல்ஸ் விழுந்துச்சா தெரிஞ்சுக்கணும் ஜுன்னுக்கு. ஹீரோயின் கிட்ட ஹெட் விழுந்துதா டெய்ல்ஸ் விழுந்துதா கேக்குறாங்களா. ஹெட் விழுந்திருக்கு. அப்ப ஹீரோ பேசக்கூடாது, இன்னைக்கு ஃபுல்லா நீ வாயை மூடிட்டு தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. அவனுங்க 2 பேரும் ஆண்டு வாயை பொழந்துட்டு ஹீரோயினே தான் பாத்துட்டு இருக்கானுங்க. இப்ப கிளாஸ் ரூம்ல காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் டிரான்ஸ்ஃபர் ஆன வந்த பொண்ணு அப்படி சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோ ஏதோ சொல்லிருப்பானா, உடனே ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு வாயை மூடு அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு சைக்காட்ரிக் டாக்டரா இருக்காரு போல. அங்க பேஷண்ட்லாம் ஹேண்டில் பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ல டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டிவில ஹீரோயின் போட்டோ தான் காமிக்கிறாங்க. அவங்க இப்ப சினிமால எல்லாம் நடிச்சுட்டு பெரிய செலிபிரிட்டி ஆயிட்டு புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வர எடுத்துக்கிறாங்க போல. அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ மறுபடியும் பிளாஷ்பேக் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. தோத்துட்டாங்கன்னா ஹீரோ அவரோட ஜெர்சிக்கு கொடுத்துடணும் அப்படின்ட்டு ஹீரோ அதே மாதிரி தோத்து போயிடுறாரு. இப்போ ஜுன்னு தான் அந்த ஜெர்சி போட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்களா. அதுல ஹீரோ சொல்றாரு, எனக்கு புது பொண்ணை பார்த்ததுல இருந்து அவன் ஞாபகமாவே இருக்கு, அவ என்னோட டைப் தான் போலியே, உனக்குலாம் அவ செட் ஆக மாட்டா அப்படின்ட்டு சொல்லி சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி தான் ஹீரோயினும் வராங்களா. அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு வராங்க. அண்ணா எப்பதான் என்ன பிக்கப் பண்ண வருவான் அப்படின்ட்டு. காலையில தான் அண்ணாவோட ரூம்ல அதே ஜெர்சி அதே நம்பர் போட்டு ஒன்னு இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஆப்போசிட்ல பார்த்தா ஜுன்னும் அதே ஜெர்சி போட்டிருக்கானா. இப்போ அதுதான் அவங்க அண்ணா நினைச்சிட்டு ஓடி போய் அண்ணா சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இந்த ஹீரோ பார்த்துட்டு ஷாக்ல நிக்கிறாரு. பத்ததுக்கு ஜூனும் ஒரு பக்கம் ஷாக்ல நிக்கிறான். ஹீரோயின் இப்பதான் ஹீரோ அங்க நிக்கிறத பார்த்துட்டு நான் வேற யாரையாவது கட்டி பிடிச்சிட்டேன்னு நிமிந்து பாக்குறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இப்ப நைட்டும் ஆயிடுது. ஹீரோ வீட்டுக்கு கிளம்புற டைம் ஆயிடுச்சு போல. அந்த இடத்துக்கு பேஷண்ட் ஒருத்தவங்க வராங்க. இல்லங்க நாங்க க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்ப யாரையும் பார்க்க போறது இல்லைன்னா. ஓ அப்படியா, சரி நான் கிளம்புறேன்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க யாரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. பயப்படாத நான் தான் அப்படி சொல்லிட்டு கேப் ஓபன் பண்ணி காமிக்கிறாங்க. அங்க ஹீரோயின் தான் நிக்கிறாங்க. ஹீரோயினை பார்த்து அதிர்ச்சி இல்ல. ஹீரோக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அவர் நின்னுட்டே இருக்காரா. அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ண, உனக்கு காஃபி எடுத்துட்டு வர சொல்லிட்டு காஃபி மிஷின்ல பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஒரு பக்கம் அங்க இருக்க அவார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா. 1 2 3 நின்னுட்டு 6 7 அவார்ட்ஸ் வச்சிருக்கான், என்னை விட நிறையவே வச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு, உனக்கு தெரியுமா நான் செலிபிரிட்டி ஆயிட்டேன், நான் ஒரு ஆக்ட்ரஸ் தெரியுமான்னு கேட்டா எனக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு காஃபி எடுத்துட்டு வந்து தராரா. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு மாதிரி ஆக்வர்ட் சிச்சுவேஷன் தான் இருக்கு. ஹீரோ பாஸ்ட்ல இருந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே ஆள் மாறிட்டாரு, இன்ட்ரோவர்ட் மாதிரியே இருக்காரு. அந்த டைம்ல ஹீரோ இந்த ஐஸ் பிரேக் பண்ணணும்ட்டு இது இன்ஸ்டன்ட் காஃபியா ஃபில்டர் காஃபி அப்படி கேக்குறாங்க. இன்ஸ்டன்ட் காஃபி தான் குடின்னு சொல்றாங்களா. சரி உங்ககிட்ட சரக்கு இருக்குமா, இல்ல கொஞ்சம் ஊத்தி குடிக்கலாம் காஃபி லிக்கர் அப்படி சொல்றாங்களா. அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. சரி என்ன திடீர்னு என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு
கேட்டா, ஆமா ஃப்ரெண்டு பக்கத்துக்கு எனக்கு என்ன ரீசன் வேணுமா, சும்மா உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன், சரி சொல்லு உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி கேக்குறாங்க. இல்ல சும்மா தான் கேட்டேன், ஏன்னா நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸா இருப்போம் இல்லையா, அந்த டைம்ல உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஜெலஸா ஃபீல் பண்ணக்கூடாதுல, அதனால தான் நான் முன்னாடி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு ஹீரோவோ இல்லன்ட்டு சொல்றாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இப்ப ஹீரோக்கு பாஸ்ட் தான் ஞாபகம் வருது. ஹீரோயின் அவங்க அண்ணா நினைச்சிட்டு ஜுன்னை போய் கட்டி பிடிச்சிருந்திருப்பாங்க. அப்ப கூட ஹீரோ நிமிந்து பார்த்திருப்பாங்களே, சாரி எங்க அண்ணாவா இருக்கும்னு நினைச்சுதான் நான் கட்டி பிடிச்சிட்டேன், அதெல்லாம் அவன் தப்பா நினைச்சுக்க மாட்டேன்ட்டு ஹீரோ சொல்லிட்டு, ஆமா நீ சரௌண்டிங்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கியா, இங்கேதான் பக்கத்துல இருக்கனா ரொம்ப ஜாலியாச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே ஹீரோயினும் முறைச்சு பார்த்துட்டு போயிடுறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல எல்லாரும் இருக்காங்க. அந்த இடத்துல ஹீரோயின் உட்காந்துட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு, ஏய் நீ இந்த ஸ்கூல்ல தானே படிச்ச, எனக்கு தெரியும், நீ விட்டுட்டு போகும்போது தான் அடுத்த ஒரு வாரத்துல நானும் விட்டுட்டு வந்துட்டேன் அந்த ஸ்கூல்ல. ஹீரோயினுக்கு பேசுது எதுவும் பிடிக்கல, அதனால அவங்க அமைதியாவே இருக்காங்க. இருந்தாலும் அவ தொல்லை பண்ணிட்டே இருக்காளா. உடனே இவ கத்திடுறா, அந்த ஸ்கூல்ல எல்லாம் நான் ஒன்னும் படிக்கல, நீ என்னை பத்தி ஏதோ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சுட்டுறா. இப்ப ஹீரோ அதை பார்த்துட்டு, என்ன இவ இந்த மாதிரி இருக்கா, இனிமேட்டு இவ என்னோட டைப் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்ப 3 பேரும் பிளே கிரவுண்ட்ல தான் இருக்காங்க. ஜுன் எதையும் தீவிரமா படிச்சிட்டு இருக்கான். ஹீரோ நல்லா படுத்துட்டு இருக்காரு. பக்கத்துல சுன்னு பாத்தீங்கன்னா செம்மையா தூங்கிட்டு இருக்கான். ஜுன்னும் ஹீரோவும் ஒரே சாங் கேட்டுட்டு படுத்துட்டு இருக்காங்களா. அப்ப அவன் எழுந்துட்டு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்க மாதிரி இருக்கு, லைட்டா தண்ணி அடிக்கலாமா அப்படின்னு கேக்குறானா. உடனே ஜுன் சொல்றான், நம்ம கிட்ட ஐடியே கிடையாது, நம்ம வயசுக்கு இதெல்லாம் வாங்கவும் கூடாது, இப்ப வேற எல்லா இடத்துலயும் ரைடு போயிட்டு இருக்காங்க, போய் மாட்டணும்னா கஷ்டமாயிடும் சொல்றாங்க. இருந்தாலும் எனக்கும் தாகமா தான் இருக்கு, சரிவா போலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களா. ஆனா எங்க கிடைக்கும் எனக்கு தெரியலையே, எல்லா இடத்துலயும் எடுத்துட்டாங்க இல்லையா அப்படின்னு சொன்னா, உடனே சுன் தூங்கிட்டு இருந்தவன் எழுந்துட்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டு போறோம். அங்க போயிட்டு பீர் எல்லாம் வாங்கிட்டு சிக்கன் எல்லாம் வாங்கி வச்சுட்டு எம்மையா இருக்கு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல கரெக்டா போலீஸும் ரைடுக்கு வந்துடுறாங்க. 3 பேரும் அவங்கள பார்த்து பயந்து சாப்பிட்ட வரைக்கும் காசை மட்டும் வச்சுட்டு ஓடி வந்துடுறாங்க. அங்க இருந்து நம்மளோட முயற்சி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்த கடையை பார்த்துட்டு போறாங்களா. அந்த இடத்துல ஹீரோயின் வேலை செய்வாங்களா ஒரு இடம், அந்த இடம் வந்திருக்கு. அங்க ஹீரோயின் தொடச்சிட்டு இருக்காங்க. அதையும் 3 பேர் பார்த்துட்டு சரி வாடா போலாம் சொல்லிட்டு ஹீரோவும் சன்னும் போயிடுறாங்க. ஆனா ஜுன்னு மட்டும் நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்கான். யாரும் நம்மள பாக்குற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நிமிந்து பார்த்தா இவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோயினும் தொடச்சு முடிச்சுட்டு இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் விட்டுட்டு போனதெல்லாம் ஒரு ரூம்ல எடுத்து வைப்பாங்க. அந்த ரூம்ல எடுத்து வைக்கும் போது அங்க ஒரு வாட்ச் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தோணுது போல. கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க வேலை செய்யறவங்க வந்துட்டு, ஐயோ என் வாட்சை காணும் சொல்லிட்டு இருக்கா. இவ ஏதாவது திருட்டி வச்சுக்கிட்டாலா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த 3 பேரும் இப்ப 2வது இடத்துக்கு போறாங்க. அங்க போனா ஒரு கிளவிதான் உட்காந்துட்டு இருக்காங்களா. சுன் சொல்றான், இவங்களுக்கு கண்ணே தெரியாது, அதனால நம்ம எந்த ஐடி கார்டு காமிச்சாலும் வந்துட்டு இது ஃபேக்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க, அதனால என்கிட்ட ஒரு ஃபேக் ஐடி இருக்கு, இதை காமிச்சு நம்ம வாங்கிக்கலாம் சொல்றாங்களா. ஆனா அங்க போனா அந்த கிளவிக்கு இன்னும் நல்லா கண்ணு தெரியுது போல, இது ஃபேக் கார்டு, கிளம்பி இங்க இருந்து அப்படி சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. லாஸ்டா ஒரு கடைக்கு போறாங்க. அங்க வந்து ஹீரோயினும் இருக்காங்க. அவங்க அங்க ஒரு பொருளை பாக்குறாங்க. இப்பவும் கை வந்து ஒரு மாதிரி பண்ணுது. ஆனா அவங்கள டைவர்ட் பண்ற மாதிரி இந்த 3 பேர் அந்த பக்கம் வந்திருப்பாங்களா. இப்ப அவங்களுக்கு வெறுப்பெத்ததுக்குனே இவங்க ஒரு பீர் பாட்டில வாங்கிட்டு வெளில வராங்க. அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அவங்க அப்படியே குடிக்கிற மாதிரி சீன் போட்டு வெளில போறாங்களா. இவளுக்கு மட்டும் எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதே கடைக்கு போயிட்டு இவங்க ட்ரை பண்ணா அங்க ஒரு பொண்ணு இருப்பா. நீங்க எல்லாம் இந்த ஸ்கூல்ல தானே படிக்கிறீங்க, நீங்க சின்ன பசங்க தானே, இருங்க உங்களை எங்க அப்பா கிட்ட மாட்டி விடுற சொல்லி அந்த பொண்ணு மாட்டி விட்டுறா. அவ்வளவுதான், 3 பேரை ஓடி போயிடுறாங்க. இந்த பீர் வாங்கிட்டு வந்த ஹீரோயினா அதை குடிக்காம காவால ஊத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த 3 பசங்களும் ஏதோ இடத்துல ட்ரை பண்ணி வாங்கிட்டாங்க போல. அதை மொத்தமா வீட்டுல எடுத்து வச்சுட்டு சிக்கன் ஒரு பக்கம் தண்ணி ஒரு பக்கம்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல வர ஒரு கேம் விளையாடலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. இனிமேட்டு நம்ம இங்கிலீஷ்ல மட்டும் தான் பேசுறோம் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டே விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா பீனட் சாஸை தொட்டு சாப்பிட்டுறாரா. அது அவனுக்கு அலர்ஜி போல. இப்போ ஜுன்னு சொல்லணும், டே சாப்பிடாதுன்ட்டு அதை வரை இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணிருக்கா. டோன்ட் ஈட் அப்படி சொல்றானா. அவனுக்கு அது புரியாம, ஏய் மீ ஈட்டிங் சாஸ் வாட் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப கடைசியா, டே நீ அது பீனட் சாஸ் தான் சாப்பிடாத அப்படின்னு சொன்னோடனே, ஐயோ அது எனக்கு அலர்ஜி ஆச்சுன்னு சொல்லிட்டு மாத்திரையை தேடுறாங்க. வீட்டுல எங்கேயுமே கிடைக்கல. இப்ப சொன்னோம், நான் வேணா 911 கால் பண்ணவா சொன்னா கடைசியா கிடைச்சிடுச்சு போல. அதை போட்டோன்னே அவனுக்கு கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னா அம்மா சொல்றாங்க நீ போய் பாரு அப்படின்ட்டு. அவ சொல்றா, இல்ல எனக்கு பேஷன்ஸ் இருக்கு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி செய்கையிலே திட்டிக்கிறாங்க. என்னால யாரும் போய் பார்க்கல தான். இப்ப ஹீரோ வந்து ஜுன்னோட வீட்டுல தான் இருக்காங்க. அங்க உட்காந்துட்டு ஒரு போட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. அதுல வந்து ஜுன்னுக்கு ஒரு அண்ணா இருப்பாங்க போல. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். அவங்கள ஹீரோவோட அம்மா தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோக்கும் இவரை நல்லா தெரியும். அந்த டைம் ஒரு கிரவுண்ட்ல போயிட்டு, நீ தானே ஜுன்னு, உங்க அண்ணன் எனக்கு தெரியும், வா உன்னை கூட்டு போற சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அப்பதான் அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி 3 பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்க. அந்த போட்டோ தான் பாத்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அவனும் கிளம்பிடுறான். இப்ப கொஞ்சம் லேட்டும் ஆயிடுது. பாட்டி இன்னும் வீட்டுக்கு வரல சொல்லிட்டு அவங்கள தேடிட்டு தான் போறாங்க. அங்க பாட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தருக்கிட்டே பூ வாங்குங்க சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒன்னும் விக்கல போல. சோ இவனும் பார்த்துட்டு, பாட்டி ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க வீட்டுக்கு போலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. போற வழியில இவனுக்கு மறுபடியும் அந்த கண்ணெல்லாம் பிளர் ஆகி தலைலாம் வலிக்குது. அதனால அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்து அவன் கண்ணாடி தான் போட்டு வந்திருக்கான். இப்ப அவன் எடுத்துட்டு அந்த ஃபிளவர்ஸையும் ஸ்டாஃப் ரூம்ல அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டு இருக்கான். அங்க இருக்க ஒரு ஸ்டாஃப் சொல்லிருப்பாங்க, உனக்கு அந்த கண்ணாடி சூட் ஆகுதுன்ட்டு. அந்த இடத்துல ஹீரோனும் இருப்பாங்களா. அவங்க நிமிந்து பாக்குறாங்க. இப்ப கட் பண்ணி பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. ஹீரோவும் அதே மாதிரி ஒரு கிளாஸ் தான் போட்டு வராங்களா. இப்ப ஹீரோயினும் ஹீரோ மீட் பண்றதுக்காக வந்திருப்பாங்களா. வா என்ன கிளாஸஸ்ல
எல்லாம் போட்டிருக்கேன், நல்லா இருக்கே உனக்கு அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அப்ப மறுபடியும் காஃபி எடுத்து வந்து தராங்களா. இந்த டைம் வரும்போதே சரக்கு எடுத்துட்டு வந்துட்டு காஃபில கலந்து குடிச்சிட்டு இருக்கா. இந்த நீயும் கொஞ்சம் ஊத்திக்கோன்னு சொன்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உன் வாழ்க்கை என்ன இவ்வளவு போரா போயிட்டு இருக்கு, நீ இப்படி எல்லாம் இல்லையே, உனக்கு என்ன ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி சொல்லி கேட்கும் போது கட் பண்ணி அப்படியே பாஸ்டதை காமிக்கிறாங்க. ஹீரோட கிளாஸ்ல பாஸ்கெட் பால் ட்ரைனிங் போல, அதனால எல்லாரும் அங்க போயிருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட அந்த யூனிஃபார்ம் இல்லன்ட்டு அவங்க அங்கேயே உட்காந்துட்டு இருப்பாங்களா. இப்ப ஹீரோ வந்துட்டு என்ன நீ போலியான்னு கேட்டா என்கிட்ட அந்த யூனிஃபார்ம் இல்லன்னு சொல்றாங்க. சரி என்கிட்ட ஒரு பேர் இருக்கு, நீ போட்டுக்கோ, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு சொல்லி கொடுப்பாங்களா. இந்த ட்ரெஸ்ஸே போட்டு ரெண்டு பேரும் ஒன்னா வராங்க. பார்த்தா கப்பிள் ட்ரெஸ் மாதிரியே இருக்கு. எல்லாரும் பார்த்துட்டு என்ன இவங்க ஒன்னா இப்படி வராங்க, அவனோட ட்ரெஸ் போட்டிருக்க மாதிரியே இருக்குன்ற வேற கண்டுபிடிச்சிடறாங்க. இத ஜுன்னும் ஒரு மாதிரி பாக்குறான். இப்ப டீச்சர் எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம், இதுக்கு வந்து நம்ம ஹீரோ தான் சொல்லி தர போறான் எப்படி ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பால் கொடுத்து அவன் வேணுட்டு சீன் போடுற மாதிரி போய் பாஸ்கெட் பால்ல பாலை போட்டு ரிங்ல தொங்குறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் வேற அப்படியே இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்களா. இவ வேற அவன் ஃப்ரெண்டுக்கும் ஹீரோயினுக்கும் தனித்தனியா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். ஜுன்னு ஒரு ஷூட் பண்ண உடனே வா என் ஃப்ரெண்டு பாருங்க நல்லா போட்டா அப்படின்ட்டு எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஹீரோயினுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவளும் அந்த ரிங்ல போட்டுறா போல. இதை எல்லாத்தையும் அவங்க கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து பார்த்துட்டு சே என்னடா எனக்கு ஒரே கடுப்பா இருக்கு, பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏ சத்தமா பேசாதடி, அவங்க கிட்ட அடி வாங்க போற அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணு சொல்றா. இதுக்கு நடுவில் ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ் பத்தி இருக்காது இல்லையா, அதனால ஹீரோ தான் வந்து கையெல்லாம் மடிச்சு விட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விடுறாங்க. அதுக்கு அவ வேற தேங்க்ஸ் தான் சொல்லிட்டு இருந்திருப்பா. அதை தான் இவ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. அன்னைக்கு கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஜுன்னு ஒரு புக் ஸ்டோருக்கு போய் புக் படிக்கலான்னு போறாங்களா. அப்ப அவங்களுக்கு மறுபடியும் தலைவலி வருது. அதனால அவன் வெளியில மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல சீனியர் பாஸ் பண்ணிட்டு இப்போ உன் கூட தான் அவன் இல்ல உன்னை யார்ட்ட காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு வேணுட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ அவங்க வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க போல. இவனை அடிக்க அவனுக்கும் அதே ஃபீலிங் வருது. சீனியர் ஜுன்ன பயங்கரமா அடிச்சிடுறாங்க. அவன் மயக்க போட்டு அங்கேயே விழுந்துடுறான். அடுத்த வீடியோ நாளைக்கு வந்துடும். ஸோ அதுக்குள்ள நீங்க யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க லைக்கோ ஹை பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.